வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க பல முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். உதவி பேராசிரியர் தேர்வில் குளறுபடி, திடீர் திருப்பம் என்ன நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். நிறைய நியூஸில் பார்த்தீங்கன்னா திடீரென உதவி பேராசிரியரில் குளறுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வுகளில் நேற்று நிறைய வழக்குகள் பதிவாயிருக்கு. நியமன தேர்வை ரத்து செய்ய கோரிக்கைகள் பலரும் விட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை தேர்ச்சி மதிப்பெண்கள் 35% குறைக்க வேண்டும் அப்படின்ட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த 2011 ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 4-5 தேதிகளில் நடைபெற உள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு பல மாநிலங்களில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தகைய திட்டங்களை அறிவிக்காதது ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. கல்வி உரிமை சட்டம் 2011 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணிகளுக்கு தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். 2011 ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற நிலை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்க வேண்டும் என்ற தொடர்ந்தப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் 2011க்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். செப்டம்பர் மாதம் 1 தேதி இந்த தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய உடனேயே ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வை மிகவும் எளிமையான முறையில் நடத்தியும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்தும் ஆசிரியர்களையும் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என பாமக கட்சி ஆலோசனை வழங்கியது. அதை அப்போது ஏற்காத திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது, உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை காலம் தாழ்த்தியிருக்காங்க. ஸோ 2011 ஆண்டு பணிக்கு முன்பாக சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பொழுது பாடத்திட்டமும் இப்பொழுது உள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் வேறு மாறுபட்டது என்பதால் ஆசிரியர்களால் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெறுவது கடினமாகும். அதனால் அவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களில் சலுகைகள் வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ டிஆர்பியில் இந்த முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள். ஸோ தயவு செய்து டெட்டோடைய தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அப்படின்றது கோரிக்கைகள் வந்திருக்கு. ஸோ 35% மற்ற மாநிலங்களில் போல் டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்களை குறைச்சி ஆகணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இந்த உதவி பேராசிரியர்களுடைய தேர்வில் சிலருடைய மதிப்பெண்களில் வண்ண அடையாளம் எல்லாமே போட்டிருக்காங்க. உதவி பேராசிரியர் தேர்வில் குற்றமே நடக்கலை அப்படின்ற மாதிரி எல்லாமே இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. சில செய்திகளில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உதவி பேராசிரியர் தேர்வில் எந்த தவறும் இல்லை. ஸோ காலேஜ் டிஆர்பி 2026 எந்த தவறுமே இல்லை, எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா விளக்கத்தோட பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு சில தரப்பு கூறிட்டுறாங்க. தவறான காரணங்களுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் அதன் மீதான நம்பிக்கையும் நன்மதிப்பையும் இழந்து வருகிறது என பாமக தலைவர் அன்புமணி இந்த குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்கிறாருங்க. ஆனால் இப்போ வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு மதிப்பெண் குளறுபடி விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் கூறியதாவது, அரசாணையின்படியே விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டது. அரசாணையின்படி ஒரு தேர்வின் விடைத்தாளை 2 பேராசிரியர்கள் மதிப்பீடு அதில் ஒருவர் 25 மதிப்பெண்ணும் மற்றொருவர் 20 மதிப்பெண்ணும் வழங்கினால் அதிகபட்சம் 5 மதிப்பெண் வித்தியாசம் இருந்தால் மூன்றாவதாக 2 பேர் கொண்ட குழு அந்த விடைத்தாளை மதிப்பீடு செய்யும். அவர்கள் வழங்கும் மதிப்பெண்ணே இறுதியானது. இந்த மதிப்பெண்கள் சரியாக வழங்கப்பட்டு உள்ளன என்பதை சரிபார்க்கவே தேர்வர்களுக்கு வண்ண நிறங்கள் தரப்பட்டன. அதில் எந்த தவறும் இல்லை. இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திலும் அரசு விளக்கம் கேட்கணும் அப்படின்றாங்க. ஸோ சில இடங்களில் நீலம், இடங்களில் மஞ்சள் வண்ணங்களில் குறியீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு சிலருக்கு 0 மதிப்பெண்கள், 98 மதிப்பெண்கள் பெறுவதும் சாத்தியமற்ற ஒன்று. இப்படி எல்லாமே
பார்த்திங்கன்னா குறைய வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் தேர்வு செய்வதில் 2017ஆம் ஆண்டில் நடந்த முறைகேடுகளையும் அது தொடர்பாக இப்பொழுது விசாரணை நடத்தி வருவதையும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மறக்கவில்லை. ஸோ அதனால் இந்த தேர்வையே ரத்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் பல போயிட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த தேர்வுகளை ரத்து செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ 100% இந்த தேர்வு ரத்தாகுமா அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து டிஆர்பியில் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வர இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதல்வர் விஜய் அறிவித்த புதிய அறிவிப்புகள் இதில் நடக்குதுங்க. ஸோ டிஆர்பியில் 5 புதிய தேர்வுகளை நடத்த இருக்காங்க. எஸ்ஜிடி, பிடி மற்றும் பிஜிடியோடைய புதிய தேர்வுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஆர்ட்ஸ் டிஆர்பியை பார்த்திங்கன்னா 100% ரத்து செய்ய போகிறது உறுதியாகப்பட்டது. அதே போல் 2013, 17 டெட்டில் பாஸ் பண்ணவங்க, 2011 டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங் எல்லாமே போடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் இருக்குது. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த தகவல்களுக்காக நாம் இணைந்திருப்போம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.